தற்போது சென்னையில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு அந்த சென்னையினுடைய பழைய சிஎம்டிஏனுடைய வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு மட்டுமே பர்மிட் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது சிஎம்டிஏனுடைய எல்லை வரையறை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அது வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் அந்த சென்னை மாநகர பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய எல்லை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் பழைய சிஎம்டிஏ லிமிட்டுக்கு மட்டும்தான் இப்போ ஆட்டோவுக்கு வந்து சென்னையில் இயங்கக்கூடிய ஆட்டோக்கு வந்து நம்ம பர்மிட் லிமிட் இருக்குது. அதனால் இப்போ செங்கல்பட்டில் இருக்கிற ஆட்டோவுக்கும் காஞ்சிபுரம், திருவள்ளூர், அது மாதிரி வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் இருக்கிற ஆட்டோக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை பர்மிட் கிடையாது. ஆனால் இந்த சிஎம்டிஏ வந்து எல்லை வரையறை வந்து விரிவுபடுத்தப்பட்டதற்கு இணங்க அதனுடைய பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேற்கண்ட பகுதியில் நேம்லி வந்து செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அண்ட் ராணிப்பேட்டையுடைய அரக்கோணம் தாலுக்கா வரைக்கும் அந்த சென்னை பர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்றைய இல்லாத நாளைக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்படும். அது வந்து அவங்க ஆப் டெவலப்பர்ஸே அவங்க வந்து ஆட்டோ அசோசியேஷன் கூட பேசி, டிரைவர்ஸ் கூட பேசி அவங்க விலை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோக்களுக்கு வந்து குறைந்தபட்ச கட்டணம் அப்படிங்கிறது அரசு வந்து 2013 வந்து ஆட்டோ கட்டணம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த கட்டணத்துக்குள்ள தான் அவங்க சேர்ப்பாங்க. அது அரசுடைய பரிசீலனை இருக்கு. Honorable Transport Commissioner Sri Shanmugam, Honorable Comta Special Officer and other dignitaries on the dais, friends of the dais. On behalf of ONDC, I'm very excited to be here today for this launch of Namayatri in Chennai. Namayatri has been the pioneer of mobility on ONDC, a very proud partner, a great contributor to the entire cause of democratization of digital commerce in India. So I will use this opportunity to talk a little about what ONDC is and what we are trying to do. ONDC is a Department of Internal Industry and Trade, Ministry of Commerce initiative, Government of India initiative. And our goal is to democratize e-commerce in India, bring a step change into the entire e-commerce landscape. Today only about 6 to 7% of all transactions are digital, whereas compared to other economies of similar size like China, Indonesia or even US, we're all upwards of 15, 20, 25, 30% digitization, right? So as we try and digitize commerce across India. நிதின் நாயர், திரு விமல்குமார், ரொம்ப முக்கியமாக இங்கே வந்திருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்கள், அவங்க தான் இந்த நம்ம யாத்திரையை இத்தனை நாள் வரைக்கும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் மீடியா நண்பர்கள் எல்லாரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். நம்ம யாத்திரை பற்றி நினைக்க போது ஒரு பாரதியோட ஒரு நல்ல பாட்டு வந்து ஞாபகம் வருது. வந்து நிறைய எனர்ஜி கொடுக்குது அந்த பாட்டை பற்றி நம்ம யோசிக்கிறதுல. இனிமை வேண்டும் இந்த லைன் அவர் எதுக்கு சொல்றாருன்னா, ஆட்டோ டிரைவர் நண்பர்களுக்கு சொல்றாரு. உறுதியாக செயல்படுங்க, கஸ்டமருக்கு நல்லா சேவை பண்ணுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நம்ம யாத்திரை என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. கனவு மெய்ப்பட வேண்டும். அதாவது டிரைவர்ஸோட கனவுகள்லாம் என்ன? நான் வந்து ஒரு ஆட்டோப்ரனர், அதாவது வந்து 100% ஆஃப் அவருக்கு செய்கிற செயலுக்குரிய மொத்த வருமானமும் அவருக்கு வருது. அதுதான் அவங்களுடைய கனவு. கனவு மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கைவசமாவது விரைவில் வேண்டும் என்ன சொல்றாங்க? இமீடியட்டா அவங்களுக்கு காசு போகுது. ஒரு வாரம் ஒரு நாள் கழிச்சு இல்லை, இமீடியட்டா காசு போகுது. கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். தனமும்னா பணம், இன்பம்னா சந்தோஷம். ஹாப்பி டிரைவர்ஸ், ஹாப்பி கஸ்டமர்ஸ், அதே நேரத்துக்கு பெருமை. அவங்க வந்து அவங்களுடைய செயலை வந்து பெருமையோட பண்றதுக்கு நம்ம யாத்திரை கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இந்த விழாவிற்கு வந்து இது வந்து வெறும் Now coming back and talking in front of such dignitaries, it's a great honor for me. Thank you. I will give a story on how and what. In fact, typically when I talk, I'm not prepared. So, see, really speaking, technology is going to get bigger and bigger and bigger. So the truth is that technology is going to become really, really powerful. And if we don't bring the people element, if we don't integrate technology and people in the right way, so technology வந்து ரொம்ப வளருது. தமிழ்லேயே நான் பேசுகிறேன், மிக்சடாக நான் பேசுகிறேன். ஸோ தட் ஆடியன்ஸ் இந்த ஆட்டோ வந்து எப்படி ஒரு ஆப் வந்து நம்ம மேக் இன் இண்டியா, ஸோ நம்ம இந்தியன் கம்பெனியே பண்ணுறாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து ஒரு பிக்கர் பிக்சர் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்.
கும்டான்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் நான் இருக்கிறேன். சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. First of all, many congratulations for this Namayatri. Just now, we heard about the success of Namayatri in Bangalore. So I stay in Bangalore. I have seen the success. I don't want to name a few apps which we generally use, but in Bangalore. அந்த குழுவினருக்கும் லாஸ்ட் டைம் வந்திருக்கின்ற டிக்னிட்டரிஸ் அவர்களுக்கும் மற்றும் ஜஸ்பீரிடன் வந்திருக்கின்ற அனைவருக்கும், அனைத்து டிக்னிட்டரிஸ்க்கும், கும்டாவுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள நம்ம ஆட்டோ ஓட்டுநர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு டெக்னாலஜியும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான மனுஷனுக்கு அது வந்து பயன் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த டெக்னாலஜினால ஒரு பிரயோஜனம் இருந்தது தான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த போக்குவரத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சென்னை வந்து நாளடைவில் வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மாவட்டம் வந்திருக்கு, திருவள்ளூர் 3 மாவட்டம் வந்திருக்கு, ராணிப்பேட்டையில் அரக்கோணம் தாலுக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் சிஎம்டியை வந்து விரிவுபடுத்திருக்காங்க. அது தொடர்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு வந்து இந்த பர்மிட் ஆட்டோவுக்கு வந்து பர்மிட் வந்து 01, 02 சென்னையில் இருக்க ஆட்டோவுக்கு வந்து பர்மிட் வந்து சிஎம்டிஏ பழைய சென்னை கோர் சிட்டி மட்டும் தான் நம்ம இப்போ பர்மிட் கொடுத்துட்ருக்கோம், சென்னை பர்மிட்டு. பட் அந்த பர்மிட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ செங்கல்பட்டுனுடைய இந்த பாலார் பிரிட்ஜு ப்ளஸ் வந்து